அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நோன்பு காலங்களில் இஃப்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியோடு தான் இன்றைக்கி நான் வந்துக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் பேட்டி பர்கர் கொண்டு வந்துக்கிறேன். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இதில் டோவை செஞ்சு கொள்றதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன பவுல் எடுத்து அதுக்கு 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சுகர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். நல்லா இதில் கட்டி நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ இந்த மைதாக்கு நான் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதே மாதிரி தேவையான கணக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு எக்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த டோவை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அந்த வார்ம் வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச மில்கால் இப்போ நல்லா இந்த டோவை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது ஒரு பண்டோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வரணும். ஸோ நான் இந்த எடுத்துக்கிற மில்க் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ண வேண்டி வரும். நான் இன்றைக்கி 1 கப் மில்க் எடுத்துக்கிறேன். இந்த டோவை மிக்ஸ் பண்ணி கொடுறதுக்கு இந்த மில்க் உங்களுக்கு போதாமல் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த டோ ஓரளவு செட் ஆகின உடனே இதை நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டு நீட் பண்ணணும். இப்போ இந்த அளவு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேபிள் டாப்பில் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதுக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நாங்கள் நீட் பண்ணணும். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டோவை நாங்கள் நல்லா நீட் பண்ணணும். டோ நல்லா சாஃப்டாக வரணும். மட்டும் நாங்கள் நீட் பண்ணணும். இப்போ நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் பட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொண்டேன். நல்லா மறுபடியும் நீட் பண்ணணும். டோ கணக்கான கன்சிஸ்டன்சியில் வந்தப்பறம் கையில் ஒட்டாது. அப்போ கணக்காக வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் கையில் ஒட்டும். இப்போ இந்த டோ கணக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கையில் ஒட்டாது. டோ பதம் சரிந்து விளங்குறதுக்கு இப்படி இழுக்க போக்கல இந்த மாதிரி வரி வராமல் வைக்கணும். அப்படி வரி வந்துச்சுன்னா திருப்பியும் நாங்கள் நீட் பண்ணவே வேணும் கட்டாயம். இப்போ இந்த டோ கணக்காக வந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி அதே பவுலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த டோவை வச்சுக்கொள்கிறேன். டோக்கு மேலாலேயும் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதை க்ளோத்தண்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு நாங்கள் வச்சு எடுத்தால் எங்களோட டோ கணக்காக வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ 20 மினிட்ஸுக்கு பிறகு டோ நல்லா புளிச்சு வந்திக்குது. இதை அப்படியே எடுத்து இப்போ டேபிள் டாப்புக்கு ஃப்ளார் டஸ்ட் பண்ணி அதுக்கு நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த டோவை அதில் வச்சுக்கொள்வோம்.
இப்போ இந்த டோவை நாங்கள் டிவைட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு இந்த கட்டருக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இந்த டோவை நல்லா டிவைட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது கணக்கான பீசஸ்க்கு நாங்கள் டிவைட் பண்ணிக்கொள்வோம். எனக்கு இன்னைக்கு 10 பால்ஸ்க்கு வருது. இப்போ நான் இதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா ரவுண்ட் பண்ணி ட்ரேக்கு நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கணக்காக ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது ஒரு தரக்க வச்சா மறுதரக்க எடுத்து இக்கப்படா. ஸோ அப்படியே வச்சா அதே மாதிரி இக்கட்டும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே இதே மாதிரி பால் பண்ணி ட்ரேயில் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே பால் பண்ணி வச்சுக்கொண்டேன். இப்போ நான் திரும்ப இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த பால் எல்லாமே டபுள் சைஸ் ஆகிக்கும். இப்போ இதுக்கு நான் எக் வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். கணக்காக எல்லாத்துக்குமே எக் வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். எக் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு பிளாக் செசமி கொஞ்சம் மேலால் தூவிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு செல்சியஸ் 180 டிகிரியில் இதை 1/2 an hour பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக பன் ரெடி ஆகிடும். இப்போ என்கிட்ட பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னுக்கு மேலால் நான் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணினா இன்னும் நல்லா சாஃப்டாகும். இப்போ நான் இந்த பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பர்கர் பன்னை ஃபில் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு நான் ஆனியன், அது கியூக்கம்பர், டொமாட்டோ, கேப்சிகம், சாலட் லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் நேற்று செஞ்சு வச்ச சிக்கன் பேட்டியும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு பன்னை கட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கின்ற பன். இப்போ இதை கட் பண்ணிக்கொள்வோம். நான் இதுக்கு கார்லிக் பட்டர் செஞ்சு வச்சுக்கிறேன். கார்லிக்கும் கொரியாண்டர் லீவ்ஸும் மிக்ஸ் பண்ணி பட்டர் செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த கார்லிக் பட்டர் இதை நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். கணக்காக ஓரளவு அப்ளை பண்ணிக்கோங்க. மிச்சம் அப்ளை பண்ணினா காரம் வைக்கும், தின்ன கஷ்டம். ஸோ அளவாக நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆனியன் பீஸ் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு டொமாட்டோ பீஸ் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் செஞ்ச சிக்கன் பேட்டியை வச்சுக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு டொமாட்டோ பீஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம் பீஸ் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் கியூக்கம்பர் பீஸையும் வச்சுட்டு சாலட் லீவ்ஸை வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லா பர்கரையுமே செட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பர்கர் எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிக்கொண்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த பர்கர் ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிக்கும்ண்டு. நீங்களும் கட்டாயமாக இந்த சிக்கன் பேட்டி பர்கர் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதை எனக்கு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு அது பெரிய ஹாப்பி ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரமஸான் ஸ்பெஷல் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரமதான் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.